ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். இன்றைக்கி நாம் மார்னிங்கே ஒரு ஹெல்த்தான ஒரு கஞ்சி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறேன். நான் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் மூங்கில் அரிசியும் வச்சு ஒரு கஞ்சி ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு கடாய் ஒன்று ரெடி பண்ணி மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு 1/2 கப்பு எடுத்து நான் அது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், அரிசி நல்லா சூடேறணும். வறுத்தாச்சு. அடுத்தது 1/2 கப்பு மூங்கில் அரிசி, இது அதையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா அரிசி சூடேறட்டும்ன்ட்டு சூடேற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், வறுத்து எடுத்தாச்சு. நாம் 2த்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுதான் சரியான பக்குவம். ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் சரியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் சீரகம் பொரியிட்டேன்னு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு நல்லா போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு பொடியாக நறுக்கி நான் ஒரு 1/2 கப்பு எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் கலந்துடலாம். பாருங்கள், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு இது. அதுக்கப்புறம் நான் 1 கப்பு அரிசி எடுத்ததுக்கு நான் 2 கப் தண்ணி, 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதில் அதுக்கப்புறம் நாம் வறுத்து அரைச்ச அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியும் மூங்கில் அரிசியும் கலந்தாச்சு. இதில் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கலர் கிளறிட்டு கஞ்சி நல்லா கொதித்து வரட்டும்னு வெயிட் பண்ணலாம். கஞ்சி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை அதில் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு கலர் கிளறிட்டு குக்கர் மூடு போட்டு மூடிடலாம். பாருங்கள், குக்கர் மூடு போட்டு மூடியாச்சு. இந்த கஞ்சி 8லேருந்து 10 விசில் வரணும். அப்போ தான் நல்லா கஞ்சி வெந்து வரும். இந்த கஞ்சி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னாக்கா, நம்ம இந்த முட்டி வலி, கை கால் வலி, உடம்புக்கு தேவையான சத்து அத்தனையும் இதில் கிடைக்கும். மூங்கில் அரிசி சாப்பிட்றதுனாலையும் மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்றதுனாலையும் சூப்பராக இருக்கும். உடம்புக்கு தேவையான சத்து இதில் கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக தான் வரும். நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா கொஞ்சம் கஞ்சி பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நாம் அதை கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு கொஞ்சமாக தண்ணி கலந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். கஞ்சி நல்லா கொதித்து வரட்டும்னு வெயிட் பண்ணலாம். இந்த கஞ்சி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிலையும் மூங்கில் அரிசிலையும் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இந்த கஞ்சி வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான மாப்பிள்ளை சம்பா மூங்கில் அரிசி கஞ்சி தயாராகி வந்தாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஞ்சி கூட மோர் கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது சூப்பரான காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னுட்டு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.